மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்டபிள்யூபிக்கும் அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் அதில் நீங்கள் மந்த் ஆன் மந்த் எடுக்கிறதுக்கான என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்ல மேக்ஸிமம் 7% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். நீங்கள் எடுத்த அமௌண்ட் மிச்சம் நீங்கள் எடுக்க அந்த அமௌண்ட் என்னவோ அதுக்கு 7% பர் ஆனம் தான் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. பட் இது பற்றி இயர்லி பார்த்தீங்கன்னா 12 to 15% நம்ம இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல டிடிஎஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 40,000க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க 10% ஆன் யர் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்காங்களே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000க்கு மேலே போச்சு அப்படின்னா 10% அவங்களுக்கும் பிடிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பேன் இல்லை அப்படின்னா 20% உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வர ரிட்டர்ன்ஸ் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து 1.25 lakhsக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு டேக்ஸ். பட் அதுக்கு பிலோ இருந்தது அப்படின்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு அப் டு 1.25. அதுக்கு மேலே போச்சுன்னா ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கு 12.5% 20% டேக்ஸ் உண்டு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்னொன்று என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு 10 years it will be a good sign of growth. அதே மாதிரி மார்க்கெட்டோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுமே இருக்கும். பட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல அப்படி கிடையாது. இப்போ தெரியுதுங்களா எது பெஸ்ட் அப்படின்னு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் வித் எஸ்டபிள்யூபி பிளான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.